கைஸ் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தாய்லாந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருக்குது. இங்கே செக்இன் பண்ணுற இடத்துல நான் காட்டுறேன் பாருங்கள். இட்ஸ் அரௌண்ட் 9:30 அது மாதிரி இருக்கும். ஃப்ளைட் வந்து ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா 11:30 அது மாதிரி. செக்இன்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்றனால வந்துட்டு எல்லாம் வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு வழியாக இவ்வளோ கூட்டத்துலேயும் பேக்லாம் செக்இனில் போட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு செக்யூரிட்டி செக் நான் போயிட்டு இருக்கேன். நினச்சி பார்க்கல இவ்வளோ க்ரௌடாக இருக்கும்ன்ட்டு. அதனால தான் சீக்கிரமாக வர சொல்கிறான்னு நினைக்கிறேன். 3 hours முன்னாடி இப்போ ஃபைனலாக வந்து போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பேங்காக் யோ விகாம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ன்றனால இங்கே ஒரு இமிக்ரேஷன் செக் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எதுக்காக ட்ராவல் பண்ணுறோம், என்ன ரீசன்ஸ் அதெல்லாம். ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி செக் நான் போக போகிறேன். கேஷுவலாக நடந்து போயிட்டு இருக்கிறவங்க தான் மிஸ்டர் நபீஸ், பிரின்ஸ் ஆஃப் துபாய். நபீஸ் அப்படியே திரும்பி உங்கள் முகத்தை காட்டுங்க. துபாய் மெயின் ரோடு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ட்ராவல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். மணி வேல்யூ, அப்புறம் எங்கே நீங்கள் சிம் கார்டு எடுக்கலாம், அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். செகண்ட் பேக்கேஜ்லாம் போட்டுட்டு சென்னை டியூட்டி ஃப்ரீயில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டின்னரும் முடிச்சுட்டு ஃப்ளைட் போர்ட் பண்ணலான்றது தான் எங்கள் பிளான். அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கும் டொமஸ்டிக் டெர்மினலுக்கும் வித்தியாசம் பார்க்குறீங்களா? இப்போ சில வெயிட்டிங் பிளேசஸ்லாம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி ஹாயாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. வால்நட் ப்ரௌனி, பட்டர் க்ரசான், ப்ளூபெரி மஃபின்ஸ், நியூயார்க் சீஸ் கேக், செஸ் கேக் சீஸ் கேக். இது ஸ்வாமி ஸ்டிஃபன் ஒரு சென்டர் இருக்குது, ஓகேவா? இங்கே வந்துட்டு நம்ம சாண்ட்விச் ஆர்டர் பண்ணுறோம். தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் ஒன்று, சிக்கன் 65 சாண்ட்விச் ஒன்று. ரெண்டுமே வந்து காஸ்டட் அரௌண்ட் 360 rupees. ஓகே, ஸோ எல்லாமே ஏர்போர்ட்டில் காஸ்ட்லி தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ மீல் டெஃபினட்டாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 300 to 400 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. அதுவும் வந்து இங்கே சாண்ட்விச் அது மாதிரி தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹெவியாக ஸ்டஃப் பண்ண வேண்டான்ட்டு நான் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்க்குறது தான் சிக்கன் 65 சாண்ட்விச். இதுதான் வந்து 360 ரூபா. பார்த்துக்கோங்க வெரி காஸ்ட்லி சாண்ட்விச். வாட் அஜய், லுக்ஸ் yummy or what? Guys, meal time. Mama, yeah. So this is the birthday boy baby. Wanna celebrate over like 30,000 feet. 12 மணி கேக் வெட்டிடுவோமா ஃப்ளைட்டில்? என்ன சர்ப்ரைஸா உடச்சிட்டனா? சவதிக்கா. எவ்வளோ ப்ரொசீஜரு, கடைசி எல்லா ப்ரொசீஜரும் தாண்டி வந்து உட்காந்தாச்சு. உள்ளே வந்தால் ஃபுல்லாக வந்து நம்ம ஆளுங்க தான். ஃபைனலாக தாய்லாந்து ஃப்ளைட் வந்து போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருந்தது என் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ விண்டோ வழியாக பார்க்கும்போது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் பார்க் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே வந்து ஆல்ரெடி பசங்கள்லாம் வந்து பார்ட்டி மூடில் வந்துட்டாங்க போல். எல்லோரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அது என் ஃப்ரெண்ட்ஸை நான் சொல்லலை, மற்றவங்க எல்லாமே. ஸோ ஃப்ளைட் ஃபுல்லாமே இந்தியன் பேசஞ்சர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ தாய்லாந்து ட்ரிப் வந்து மோஸ்ட்லி லைக் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்புன்ற மாதிரி இருக்குமோ என்னவோ. ஸோ ரொம்ப வந்து பார்ட்டி மூட்லேயே இருந்தாங்க, கத்திக்கிட்டு பாட்டு போட்டுட்டு. ஆனால் வந்து மேபி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ மேபி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் வந்து நம்மளுக்குள்ளே லிமிட்டடாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ சென்னையோட சிட்டி வியூ ரொம்ப அழகாகவே இருந்தது. டேக் ஆஃப்க்கு அப்புறமா இப்படி தான் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தாய்லாண்டில் இறங்கும் போது அங்கே சிட்டி வியூ எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ஃப்ளைட்ஸ், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். ஏன்னா நாங்கள் தாய்லாண்டில் வந்து பேங்காக்ல தான் போய் லேண்ட் ஆக போகிறோம், டிஎம்கே ஏர்போர்ட்டில். ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் ஒரு 1 day பட்டாயா போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுக்கெட் போகிறது எங்கள் பிளான். ஃபுக்கெட் வந்து அங்கே இருக்கிற டொமஸ்டிக் ஃப்ளைட்டான லைன் ஏர்லைன்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அது கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவே இருந்தது. ஸோ இப்படி தான் கைஸ் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் லேண்ட் பண்ணும்போதே பார்த்தா சூப்பராக இருந்தது. மேலே வந்து சிட்டி வியூ, லைட்ஸு, அப்புறம் அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹைவேஸ்லாம் ரொம்ப க்ளீனாக, பெருசாக, ஸ்பேஷியஸாக, கார்ஸ்லாம் வந்து ஹை ஸ்பீடில் போயிட்டு இருந்தது வந்து நாங்கள் மேலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது.
ஃபைனலி கைஸ் ரீச் ஆயாச்சு. ஸோ இமிக்ரேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்துட்டு ஃபைனலாக வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே போகலாம். எப்படி இருக்குன்றதையும் காட்டுறான் வந்து வெளியில் வாங்க. பேகேஜ் கலெக்ட் பண்ணலான்னு வந்து பார்த்தா எல்லாமே எடுத்து அவங்களே வச்சுருக்காங்க. பிகாஸ் ரொம்ப நேரம் வந்து இந்த இமிக்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்தது. தம் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருந்தது. அது மாதிரி நிறைய திங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏடிஎம் உள்ளவே நிறைய இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, தாய்லாந்து இருந்தீங்கன்னா ஏடிஎம்மில் நீங்கள் எடுத்திங்கன்னா மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவே நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஏடிஎம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எக்ஸிட் வழி தெரியாமல் காமெடி ஏர்போர்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் ஒரு வழியாக அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட கேட்டு ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிட்டு இருக்கோம். சரி, வெளியே போனோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேங்காக் பற்றி எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். உள்ளேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிம் கார்டு ஷாப்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் டாக்ஸி சர்வீஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 1 வீக் ஸ்டே பண்ணுறேன். ஸோ 1 வீக்குக்கு வந்து 299 பாட்டுக்கு வந்துட்டு நான் சம் 15 GB ஆஃப் இன்டர்நெட் பேக்கேஜ் எடுக்கிறேன். ஸோ நான் ரொம்பலாம் வந்து யூடியூப், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ மேப்புக்கு அது மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அது பெட்டராகவே இருக்கும்னு தோணுது. நான் ட்ரூ 5Gன்ற ஒரு நெட்வொர்க் தான் சூஸ் பண்ணுறேன். அதான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. நீங்கள் வேணால் வரும்போது என்கொயர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இங்கேயே எடுக்கலாம். 299 பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டீலாகவே இருக்குது. பிகாஸ் இந்த 15 GB முடிஞ்சதுக்கப்புறமும் 324 ஐ டோன்ட் நோ சம்திங் லைக் தட் வந்து டேட்டா ஸ்பீட் இருக்கும் போல். இதே பக்கத்தில் நான் வேறு இதெல்லாம் கேட்கும்போது 128 kbps தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வாங்க, உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ட்ரூ 5G பெட்டர்னு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அது இங்கே வாங்குகிறேன். ஏர்போர்ட்குள்ளேயே வாங்கிக்கிறேன். ஸோ சிம் கார்டு வாங்கிட்டு அங்கே வந்து கேபுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு புக்கிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. ஸோ கேப் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேப் போட் பண்ணதுக்கப்புறம் தாய்லாண்டோட பியூட்டிஃபுல்லான வியூ எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பில்டிங்ஸு, ஸ்பேஷியஸான ரோடு, ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த ட்ராவல் என் கூட என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது தாய்லாந்து பற்றின சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்தியன் ருபீஸ் மாதிரி இங்கே தாய்லாண்டில் தாய் பாட் தான் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஒரு தாய் பாட்டுக்கு இப்போ நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 தாய் பாட் வந்துட்டு 2.67 இந்தியன் ருபீஸ். ஸோ நீங்கள் கன்வர்ஷன் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ட்ரெயின் மாதிரிலாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இங்கே இருக்கிற பீப்புளோட வே ஆஃப் லிவிங், அப்புறம் ஃபுட்டு, அப்புறம் பில்டிங் ஆர்கிடெக்சர், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்தியாவோட ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அங்கே இருக்க கார்ஸ் எல்லாமே கூடமே கார் மாடல்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஹை ஸ்பீடில் அந்த பர்டிகுலர் ரோடே அதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்பீடில் போகிறதுக்கு ப்ராப்பராக லேன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் ஈவன் பீப்புள் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. லைக் ரொம்ப ஹரிபரியில் இல்லை, பட் வந்துட்டு இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க ஹை ஸ்பீடில் போகிறதுக்கு. ஸோ சூப்பராகவே இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா 7-Eleven ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காட்டுவேன். அதுதான் வந்து சூப்பரான சூப்பர் மார்க்கெட் ஃபார் இந்தியன்ஸ். எஸ்பெஷலி ரொம்ப எக்கனாமிக்கலாகவே இருக்கும். ஒரு சாண்ட்விச் அது மாதிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 70-80 ருபீஸ்லேயே கிடச்சிரும். அதுதான் இந்தியன் ருபீஸ்க்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அது வந்து ஒரு தெருவுக்குமே 2-3 இருக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா 7-Elevenல ஜாலியாக நீங்கள் ரிலை பண்ணிவிட்டு உங்கள் ஃபுட் வந்து நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் சென்னை டு பேங்காக் வந்துட்டு எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து பட்டாயாவுக்கு ஒரு கேப் நாங்கள் புக் பண்ணிட்டோம். பேங்காக் டு பட்டாயா பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹை ஸ்பீடில் காரில் போயிட்டு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்காகவே தந்தது. ஸோ பேங்காக்லேருந்து பட்டாயா போயிட்டுருக்கேன். போகிற வழியில் வந்து கார் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தாங்க. அப்படியே டிரைவர் அண்ணாவும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நான் வந்து கொஞ்சம் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன். ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்குது தாய்லாந்து. ரொம்ப அழகாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் பீப்புள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பீப்புள் வந்து ரொம்ப ரூடாக இருப்பாங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி தோணல. எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரோடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்காங்க. பீப்புளெலாம் சூப்பராக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. 100-120 அது மாதிரி ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. இது பேங்காக் டு பட்டாயா ரோடு போல் ரொம்ப அழகாகவே இருக்குது. நீங்கள் இந்த ஜேர்னியில் அதையும் பார்ப்பீங்க. டெஃபினட் ட்ரை. இங்கே 7-Eleven வந்தீங்கன்னா அது டெஃபினட் ட்ரை பண்ணுங்கள். சீஸ் சாண்ட்விச் ரொம்ப எம்மியாக இருக்குது. அது ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக ஸ்மெல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சு நீங்கள் சர்வே பண்ணலாம். இட்ஸ் அரௌண்ட் 33 பாட். ஸோ இந்தியன் மணியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2.5 சம்திங் போட்டிங்க அப்படின்னா இட் வில் கம் அரவுண்ட் ஹவு மச் 670 சம்திங். ஸோ டெஃபினட்டாக அஃபோர்டபுள். நீங்கள் இதில் ரிலே பண்ணலாம். வெரி நைஸ். ஐ லைக் இட். ஸோ இதே தான் ஏர்போர்ட்லேயும் 7-Elevenல ட்ரை பண்ணேன். நான் வந்து கொக்கோ மில்க் ட்ரை பண்ணேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் லைக் ஹாட் சாக்லேட். செம்மையாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து நான் பட்டாயா ரீச் ஆகிட்டேன். இங்கே பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து இங்கே இருக்கிற 7-Elevenல நான் இது இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
சைட் சீயிங் ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் போகிறேன்ற சஸ்பென்ஸாகவே வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 7-Eleven சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம். தாய்லாண்டில் தெருக்கு ஒன்றுன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் 7-Eleven சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அது ரொம்ப எக்கனாமிக்கலாகவே இருக்கும். அங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். போகிற வழியில் நிறைய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ ஆன் த வேலே வந்து பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருந்தது. அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா the one and only டைகர் பார்க் இன் பட்டாயா. ஸோ பட்டாயாவில் ஒரு டைகர் பார்க் இருக்குது, பேங்காக்ல இருக்குது, ஃபுக்கெட்டில் இருக்குது. பட் இங்கே பட்டாயாவில் பேங்காக்ல இருக்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபுக்கெட் வந்துட்டு ரேட்டிங்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. ஸோ பட்டாயா வந்தீங்கன்னா இந்த டைகர் பார்க் விசிட் பண்ணிவிடுங்க. ஸோ டிக்கெட் இங்கே தான் நாங்கள் ஃப்ரண்ட் டெஸ்கில் வாங்கணும். டிக்கெட்டோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருப்பேன். ஸ்மாலஸ்ட் டைகருக்கு இவ்வளவு, லைக் மீடியம் டைகர், பிக் டைகர் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாம் தாய் பாட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து இன்டூ 2.67 வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்தியன் ப்ரைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 500 தாய் பாட் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 1200 and something அது மாதிரி வந்துட்டு ருபீஸ் வரும். ருபீஸ் கன்வர்ஷன் அப்படி இருக்கும். Inside we have staff internal. Please stay with them all the time. Don't walk alone by yourself for your safety. Okay. Now please choose the bag inside the box. The Okay. bag. Your Bags. bag. Okay. Yes. கைஸ், எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே சொல்லணும்னா. டைகர் பக்கத்தில் போக கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அங்கே இருந்தவங்கலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேக் பண்ணி அங்கே வந்து செம்மையான பிக்சர்ஸ் வீடியோஸ் வந்து எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. Don't touch the wire. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டாயாவில் இந்த டைகர் பார்க் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நான் வந்து ஸ்மாலர் டைகர் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன், ஸ்மால் ஆக்சுவலி. பட் அதுவே வந்து பிக் அளவுக்கு இருந்தது, ஒரு மீடியம் சைஸ்க்கு இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அங்கே இருக்க அண்ணாலாம் வந்துட்டு ரொம்ப காமாக கம்போஸ்ட்டாக நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மஸ்ட் விசிட் ஸ்பாட் இன் பட்டாயா. நீங்கள் வந்துட்டு ஃபுக்கெட்டில் ஒன்று இருக்குது, பட் நான் அதை ரொம்ப சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பேங்காக் இல்லைனா பட்டாயாவில் நீங்கள் டெஃபினட்டாக விசிட் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் தான் வச்சுருக்காங்க டைகருக்கு. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க செடியெலாம் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸில் படும்போது டப் டப்புன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. தெரியாமல் இவ்வளோ வாட்டி டைகர்ஸ் வந்து இதில் வந்துட்டு ஷாக் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. பட் அப்படி பயன்படுத்தி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அது ரொம்ப வந்து அக்ரெசிவாக இல்லாமல் அதுக்குள்ளேயே இருக்குது. பட் ஸ்டில் பாவம் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டைகரோட இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணாங்க. வேணால் நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ அங்கே எக்ஸிட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைகர்லாம் தொட்டுருப்போம்ல. ஸோ அதனால் அங்கே ஹேண்ட் வாஷ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம க்ளீனாக வந்து அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னா பட்டாயா, பேங்காக் இந்த மாதிரி பிளேசஸில் டைகர் பார்க் நீங்கள் விசிட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் இருக்கிற அடுத்த 2 சைட் சீயிங், சாங்சுரி ஆஃப் ட்ரூத், அப்புறம் மினிசியம், அது மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் கவர் பண்ணியிருப்பேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பேங்காக்ல இருக்கிற டாலஸ்ட் பில்டிங் மெக்கானக்குன்னு ஒரு பில்டிங் இருக்குது. செம சூப்பராக இருக்கும் அங்கே வந்து வியூ. அங்கே கிளாஸ் ஃப்ளோரிங்லாம் இருக்கும். அங்கே இருந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அது. அதுக்கப்புறம் நாங்கள் பேங்காக்ல இருந்து ஃபுக்கெட் போவோம். ஸோ அது வந்து லயன் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸ், ரொம்ப எக்கனாமிக்கலாகவே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸும் நான் தரேன் உங்களுக்கு. ஃபுக்கெட்டில் நான் என்னென்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுறதும் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு வந்து சேரும். Until next time, take care, bye.